ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் ரெடி ஆயாச்சு. எதுக்கு ரெடி? நாங்கள் வந்தது இந்த சீஸ் அண்ட் ஃப்ரைஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ இங்கே பாருங்கள், நான் அப்படியே வெளியே வந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பேர்டு சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி அதை தான் எடுக்கலான்னு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்னிங் ஃபஸ்ட் கப் ஆஃப் காஃபி போட போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற காஃபி வந்து இந்த ப்ளூ டொக்காய். இப்போன்னு இல்லை, ஆக்சுவலி இந்த காஃபி புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுறேன். இது வந்து டார்க் ரோஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு ஃப்ளேவரு. ஆனால் என்னென்னா ரேட்டு கூட. நான் இது எதுக்கு வாங்கினேன்னா, நான் யூஸ்வலாக காஃபி பீன்ஸ் தான் வாங்குவேன். அது அமேசானில் ஆர்டர் பண்ணேன்னா அது வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கு வேண்டி இந்த காஃபி பவுடர் வந்து வாங்கினேன். இது இங்கே லோக்கலில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். நல்லா சிந்தலை. ஸோ நான் வந்து மோக்கா பாட்டில் தான் வந்து காஃபி போட போகிறேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் கவனிக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்குன்னு போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் இது என்னடா இவ்வளோ கோஸாக கிரைண்டாக இருக்கு அப்படின்னு. ஸோ நான் கொஞ்ச நாளாகவே வந்து இது வந்து நான் மில்க் ஃப்ராத்தர்னு வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு. இந்த மில்கை ஃப்ராத் பண்ணுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயினர் இருக்குது பார்த்தீங்களா. அதனால நான் வந்து இன்றைக்கி இந்த இதில் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் பொடிச்ச அந்த காஃபி வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த கிரெயின்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அது ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்குன்னு உள்ளது. மோக்கா பாட்டுக்கெலாம் கொஞ்சம் ஃபைனாக பொடிக்கணும். ஸோ இப்போ இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிடலாம். ஓகே, ஹாட் வாட்டர் ஊற்றுவோம். நான் ஜஸ்ட் ஒரு கப்புக்கு மட்டும் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ். மகா என்னது? எதுக்கு? ரத்தம் வருமா? மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்னு. மைக்ரோஸ்கோப்பு அதான் நான் மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். கண்ணில் தெரிய மாட்டுக்கு. பேண்டேஜ் போடுப்போம். நம்மளோட காஃபி ப்ரூ ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரெஸ் ஆகுதான்? சரி, போயிடுச்சு. வெரி பேட் ஐடியா. ஏன்னா இதில் ஸ்பவுட் இல்லை. ஐயே, பேட் ஐடியா. போ, நான் இதை ஃபில்டரே பண்ணிடுறேன். இது மில்க் ஃப்ராத்தர் தான். இதை ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின் இருக்கேன். ஸோ அதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டைல் ரெசிபீஸ்க்கெல்லாம் நான் வந்து இந்த டோஸ்டட் செசமி ஆயில் வாங்கி வச்சுருக்கேங்க. அது நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு அரோமா குடிக்கும். ஸோ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு இது ஒரு சிம்பிள் வெர்ஷன் தான். ஸோ ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு கேப்சிகம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஹை ஹீட்டில் 2 minutes சாட்டே பண்ணிடலாம். ஃபைனாக கட் பண்ண இஞ்சி பூண்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையுமே இந்த வெங்காயம் அண்ட் கேப்சிகம் கூட ஒரு 1 minute வதக்கிடுங்க. இப்போ லேசாக வதங்கிடுச்சா இதில் வந்து கொஞ்சமாக சோய் சாஸ், ரொம்ப தேவையில்லை, லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே, நம்மளோட சோய் சாஸ் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 teaspoon. அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் லேசாக ஒதுக்கி வச்சுட்டு
கொஞ்சமாக ஆயில் மட்டும் சென்டரில் விடுங்க. அகெயின் இந்த டோஸ்டட் செசமி ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 3 எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம். பட் நான் ஒரு சிம்பிள் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இதெல்லாம் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ரெகுலர் ரைஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்ம சால்ட் வந்து தேவைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸ்னால எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே டிஷ் வாஷர் அன்லோடிங் வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடுச்சு. ஆக்சுவலாக மத்தியானம் ஒரு லோடு யூஸ்வலாக போடுவேன், ஆனால் இந்த வாட்டி போட மறந்துட்டேன். என்னடா என்னது? கண்ணை மூடிட்டேன். ஆனால் என் கேமராவோட கண்ணு ஆனில் இருக்குது. எங்கே போகிற? ரெடி. நாங்கள் ஜப்பான்லேருந்து வரும்போது கொஞ்சம் லெகோ வாங்குறோம். இதான் என் ஃபர்ஸ்ட் எவர் லெகோ டைசோ. ஏய், அழகா இருக்கு. டைனோசர். ஏய், இங்க இது தலையாட்டலாம். கியூட். நெக்ஸ்ட் எப்படா வாங்குறது? இது அந்த டைசோல வாங்குன 50 ரூபாவா? ஆமா. 50 ரூபா லெகோவா? ஆமா. ஏய், சூப்பரா இருக்கு. அடுத்து ரேபிட். ஏய், அழகா பண்ணிருக்கிய மகம்மா. இனி வேற இன்னும் ஷார்க் தான் இருக்கு. இன்னும் இருக்கா? இது தெரிஞ்சிருந்தா நிறைய வாங்கியிருக்கலாம். பார்த்தியா, இவ்வளோ அழகா இருக்கு மகா. நீ இதெல்லாத்தையும் செஞ்சு ஒரு இதில் அப்படியே அடுக்கி வை. அதான் உன் ரூமில் ஒரு குட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு, இது ஸ்டாண்டு மாதிரி வச்சு அழகா இருக்கும். அது வை. இது மாதிரி கிடைக்காது. அதுவும் 50 ரூபாய்க்கு இப்படி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இது ஒரு பேக் 50 ரூபா தான். பார்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக இருந்துச்சு. நான் இது எதுக்காவது யூஸ். ஆமாம், ஏன் அவ பண்ணுவாள்ல. சரி சரி, ஓகே. ஆனால் க்யூட்டாக இருக்குது. டைசோல 50 ரூபா. உனக்கு இவ்வளோ யூஸ் ஆகும்னு நினைக்கல. சூப்பர் கியூட். எனக்கு இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் இந்த டைசோ தான் பண்ணேன். ஆமா, இந்த டைசோ நல்லா இருக்கு. ஜப்பான்லயே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சது இந்த ராபிட் தான். அப்ப எனக்கு இதுவுமே தெரியாது. இந்த டைசோ பண்ணனே எனக்கு இன்ட்ரஸ்ட் ஏறிட்ட. நான் டக்குன்னு பண்ணிட்டேன். அழகா இருக்கு. பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சுக்கோ. சரியா? நான் ஜப்பான் வச்சு பார்க்கும்போது என்னது இது அப்படின்னு நினைச்சேன். அதனால இங்க வந்து பார்க்கும்போது டக்குன்னு 3 முடிச்சிட்டேன். சூப்பர்.
ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னா ஏதாவது ஒரு கெஃபே மாதிரி ஏதாவது இங்கே ஒரு கெஃபே கிளப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு பிரஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ பிரஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மினிசோ போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். போகலாமா? ஓகேப்பா, போயிட்டு வரோம். பாய். நாங்கள் மாமி டாட்டர் டே போக போகிறோம். பாய் பாய். நீ எப்போ பிள்ளைல டாடி டாட்டர் டே கூட்டிகிட்டு போக போகிற? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உங்களை டாடி டாட்டர் டே கூட்டிகிட்டு போவாங்களாம். அதனால வீக்கெண்டில் இன்னைக்கு நாங்கள் மாமி டாட்டர் டே போக போகிறோம். பாய் அப்பா. டாடி டே கேர் வந்து மஹியோட ஃபேவரட் மூவி ஆயிடுச்சு. கிளம்பியாச்சா மஹி? ஸோ இங்கே சீஸ் அண்ட் ஃப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஃபேக்கு வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரோம். நான் கொஞ்ச நாளாகவே இதை பார்த்து வச்சேன். மஹா என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? பர்கரா? பர்கர்னு சொன்னேன். அது வெறும் சிக்கன் தான் நினைக்கிறேன். ஓகே. நீ ஸ்பெகதி இல்லை, ஆல்ஃப்ரெடோ. ஆமாம். அவ்வளோதானே சொன்னோம். ஆமாம், வேறு கார்லிக் ப்ரெட் இல்லை, அதனால் அதை சொல்லலை. நீ என்ன சொன்ன? சத்தமாக சொல்லு. தானாலே ஆடுவா. அது அங்கே ஏசி காற்று படுறதுனால ஆடு. அவள் மஹி வந்து என்கிட்ட தானாலே ஆடு, இது தானாலேயே ஆடுதான் பாருங்க. இது ஃபோட்டோ இல்லை, வீடியோ. நீ இன்னும் ஜப்பான்லேருந்து வெளியே வரலையா? திருப்பி போகணுமா? உனக்கு ஜப்பான்லேயே மறக்க முடியாதது என்னது? வெண்டிங் மிஷின் அப்படி தானே? அப்போ நீ மஹாக்கு என்னது? ட்ரெயின் ஸ்டேஷனா? அதில் ட்ராவல் பண்ணாதா? சுயிக்கா காடா? புதுசாக இருக்கு. எது? டோம் சிட்டியா? எந்த பாருங்க. ஃபுட்டு வந்துடுச்சு. மஹாக்கு ஃபுட்டு. எந்த சிட்டி சொல்லுங்க? அந்த தேங்க்யூ. சிப்ஸ் அண்ட் சல்சா. டாம் சிட்டினா நீ சொல்கிறது அந்த இது கேம்ஸ் எல்லாம் விளையாண்டது. சரி சரி சரி. மேலே போயிட்டு கீழே வந்து அதுவா? கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம சிப்ஸும் சல்சாவும் சாப்பிடுவோம். பட் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சல்சா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சல்சாவும் நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது பத்தியா? நல்லா இருக்கா? ஹாப்பி ஃபேஸ், த ஹாப்பி ஃபேஸ். கிளப் சாண்ட்விச். ஓகே, நாங்கள் வந்தது இந்த சீஸ் அண்ட் ஃப்ரைஸ். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த ஜாப்பனீஸ் கேட் வச்சு டோரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அது நான் நெக்ஸ்ட் டைம் ஓகே போகலாமா? இனி அடுத்து எங்கே போக போகிறோம்? வந்தாச்சு மினிசோ. ஓகே, பரவாயில்ல. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. லைக் சின்ன சின்ன க்யூட் ஐட்டம்ஸ், ப்ரஷ்ஷு, அந்த சைட் மேக்கப்பு, அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் க்யூட்டாக இருக்குது கடை. இங்கே பாருங்கள்.
ஓகே, ஸோ நாங்கள் அங்கேருந்து டெசர்ட் வந்து டேக்அவே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து இதுக்கு பேர் எது போட்டிருந்து, இதுக்கு பேர் என்ன போட்டிருந்து? தியோப்ராம். அதுக்கப்புறம் இதை காணி. ஸோ எனக்கு அங்குள்ள டெசர்ட் ஆக்சுவலி ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த சீஸ் கேக். திஸ் பிஸ்காஃப் சீஸ் கேக். நான் இதை பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். ஸோ இதுதான் பிஸ்காஃப் சீஸ் கேக். அண்ட் இது எனக்கு வந்து அந்த குனாஃபா பிஸ்தாஷியோ குனாஃபா ப்ரௌனி. அண்ட் இது டெசர்ட் டெம்டிங்காக இருந்துச்சா, ஸோ டேக்அவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஐயோ சாரி. நாட் பேட். இது கடிச்சு பார்ப்போம். இதுதான் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். சாக்லேட் மாதிரி நல்லா தான் இருக்கு. நாட் பேட். The பிஸ்காஃப் சீஸ் கேக். நான் ஆல்ரெடி ஹாஃப் முடிச்சாச்சு. சீஸ் கேக் நல்லா இருக்கு. சீஸ் கேக் நல்லா இருக்கு. பேக்டு சீஸ் கேக்னு நினைக்கிறேன். பேக்டு சீஸ் கேக் pretty good. இது ஓகே. நான் ஆல்ரெடி ஹாஃபே சாப்பிட்டாச்சு. Show me Daiso Hall. Miniso Hall. Hall Kani. Onnona Kani. Sticky note. Kani. Okay, first one. இது sticky note தான். Sticky note. அடுத்து. அடுத்து sticky note தான். Okay. ஜப்பான்ல ஒருத்தவங்க வந்து நெயில்ஸ் கிங்க போடுவாங்க. மேல போட்டு காட்டி. Cuticle oil. குடு ஒண்ணு க்ளோஸ் அப் காணிச்சிரி. ஸோ மகா வாங்கினா இது. அந்தால மகா வாங்கினோன்னா மக்கியும் வாங்குச்சு. Cuticle oil. அடுத்தது காணிச்சிட்டு நீ யூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் அடுத்தது காணி. மகா காணி வா. கிட்ட வாம்மா. ஓகே, இட்ஸ் குரோமி. மை மெலடி சாரி. மை மெலடி. அந்தால நான் ட்ரை வைப்ஸ் வாங்குறேன். எதுக்கு? என் ஃபேஸ். ஓகே, அடுத்து. அந்தால மினிசோல எங்க ஸ்கூல்ல ஸ்டிக்கி நோட் கேட்டாங்க. இதுதான் ஃபுல்லா இருக்கு. அதனால ஸ்கொயர். அடுத்து அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் கியூட்டிக்கல் ஆயில் லாவெண்டர். சரி, நான் வாங்கினது கனி. ஆக்சுவலாக ஷர்மி, என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி வந்து மினிசோவில் இருக்கக்கூடிய இந்த பிம்பிள் பேட்ச் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு பிம்பிள் பேட்ச் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த காரில் தொங்க போடக்கூடிய கார் ஃப்ரேக்ரன்ஸ் அது ஒன்று வாங்கினேன்.